எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குனதுனால கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது இறங்கி இருக்கு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, முதல் காரணம் ட்ரம்ப் அவர்கள் போட்ட டாரிஃப் அப்படின்றதா முதல் காரணம். இதை பத்தி நாம அதிகமா பேசுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான அப்படியே காதுல இன்பத்தேன் வந்து அப்படியே பாயுது, எனக்கெல்லாம் அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு எண்ணம். பட்ஜெட் சூப்பர் ஸ்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இனிமேல் நம்ம இந்தியாவில் வருமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் வருமானம் வாங்குறாங்களோ அதுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக டேக்ஸ் அப்படின்றதே இல்லை. 12 லட்சத்தை தாண்டும் பொழுது என்னென்ன டேக்ஸ் எல்லாம் ரிபேட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்லாப் படி சில கால்குலேஷன் அப்படின்றது வரும். ஐயோ தெய்வமே, நீங்க 12 லட்சம் கொடுத்த வரைக்குமே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பல பேர் அந்த மனநிலைமையில் இருப்போம். சில பேர் கட்டல் கடியில படுத்துக்கிட்டு காலாட்டிட்டு எந்த வேலையுமே செய்யாம படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படி இப்படின்னு பேசுவோம். உனக்கு ஒண்ணுமே வேண்டாயா, உனக்கு ஒண்ணு கிடையாது. உழைக்கும் வர்க்கம், மிடில் கிளாஸ், அதாவது பயங்கரமா தொழில் செய்யறாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தொழில் செய்யறாங்க, கஷ்டப்பட்டு நாள் பூரா வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்காகட்டும் அல்லது கவர்மெண்ட் அதிகாரிகள் ஆகட்டும் அல்லது பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்குறாங்க. ஆனால் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போலான்ற நேரத்தில் டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அது மாதிரி மிகவும் கடினமான உழைப்பு செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த பட்ஜெட் என்பது ஒரு வரப்பிரசாதம். சில மாநிலங்களில் சொல்லுவாங்க என்ன பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதாவது சில மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பால் விலை ஏற்றி விட்டுறது, கரண்ட் பில்லை ஏற்றி விட்டுறது, அதுக்கப்புறம் சொத்து வரி அந்த வரின்னு எனத்தையாவது ஒன்று ஏற்றி விட்டுட்டு மாசமான நம்ம கையிலிருந்து 500-1000 ரூபாயை பிடுங்குற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய மாநிலங்களில் பண்ணி வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு, இந்த மாதிரி அள்ளி கொடுத்த மாதிரி வருஷத்துக்கு சில பேர்த்துக்கெல்லாம் 50,000 1 லட்சம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்ல மிச்சமாகிற மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ என்னன்னா, இந்த பட்ஜெட்னால மக்களுக்கு அதிகமான பண சுமை என்பது குறைக்கப்பட்டு அவங்க கையில் பணம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம், நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் யூஸ்ஃபுல் இல்லை. இன்னைக்கு 200 பாயிண்ட் இறங்கினதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். அதுலேயும் சில ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா கண்ணில் தண்ணி வராத குறை. ஜப்பான்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.66% இறங்கின மாதிரி காட்டுறோம். 1000 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. மற்ற இடங்கள்ல போய் பார்த்தோம்னாலும் இந்த காஸ்பி இண்டெக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2.5% இறங்கியிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு இறங்கினா நம்ம எல்லாம் தாங்குவோமா அப்படின்ற மாதிரி லேசா ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது நம்மளுக்கு. அதாவது கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டவர் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள். எதை வச்சுன்னா டாரிஃப்ஸ், அதாவது கட்டணம். அதாவது இந்த நாட்டுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணும் பொழுது அவங்க ஏற்கனவே கட்டணம் அப்படின்றது வசூலிச்சுட்டு இருக்காங்க. அதை இன்னும் உயர்த்துகிறோம், 25% உயர்த்துகிறோம், 10% உயர்த்துகிறோம் அப்படின்ற அவருடைய அறிவிப்புனாலதான் இன்னைக்கு உலக ஷேர் மார்க்கெட்டுகள் எல்லாமே பயத்தில் இன்னைக்கு இருக்கு. இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சில நாடுகளை சொல்றாரு, கொலம்பியா ஆகட்டும், சைனா ஆகட்டும் அல்லது கனடா ஆகட்டும், மெக்சிகோ ஆகட்டும், இது போன்ற நாடுகளில் இருந்து எங்களுடைய அமெரிக்கர்களை பாதிப்பு செய்யற மாதிரி பல்வேறு பொருட்களை உள்ள விடுறாங்க. அது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் அல்லது அங்கிருந்து வரக்கூடிய வேலையாட்கள் ஆகட்டும், இவங்க வர்றதுனால எங்களுடைய அமெரிக்கர்ல இருக்கிற வேலை போயிருது. ஒரு உதாரணத்துக்கு நான் திருப்பூர்ல இருக்கேன், இங்கே ஹிந்திக்காரங்க வர்றதுனால சம்பளம் என்பது குறையுது, அதே மாதிரி உள்ளூர்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது குறையுது அப்படின்ற மாதிரி அவரு அங்க பிளான் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்கிருந்து எங்க நாட்டுக்குள்ள ஆளுகளை அனுப்புறீங்க, சில கெமிக்கல்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதனால எங்களுக்கு பாதிப்பு வருது, நீங்க நிறுத்துங்க. அப்படி நீங்க நிறுத்தாத வரைக்கும் உங்களுக்கு கட்டண உயர்வு என்பது நாங்க போடுவோம் அப்படின்றாரு. நீங்க எப்ப இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எங்க நாட்டுக்குள்ள அனுப்புறது நிறுத்துறீங்க, எங்களை தீங்கு செய்விக்கும் கெமிக்கல்ஸ் உள்ள அனுப்புறீங்களோ அது வரைக்கும் உங்க நாட்டு மேல நாங்க கட்டணம் போடுவோம் அப்படின்றாங்க. ஸோ முதல் நாடு கொலம்பியா அப்படின்ற நாடு ஒத்துக்குச்சு. சரி, நீங்க எங்க மேல கட்டணம் போடாதீங்க, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை எங்க நாட்டில் அனுப்பிச்சு வச்சிருங்க. அதாவது இந்த அமெரிக்கா ராணுவ விமானத்துல வந்து அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பிடிச்சி அனுப்புறாங்க, இந்த நாடு ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ இப்படி பண்றதுனால கொலம்பியா மேல போட இருந்த டாரிஃப்ஸ், அந்த கட்டணம் என்பது தவிர்க்கப்பட்டு இருக்கு. இதுதாங்க ட்ரம்ப் டாரிஃப் அப்படின்ற பிரச்சனை. ஆனா மத்தவங்க யாருமே ஒத்துக்கலையே. சைனா என்னங்குது, அவன் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை.
வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ட்ட நாங்க போவோம் அப்படின்றாங்க. அப்ப வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டு நாட்டுக்கு இடைக்குள்ள ஏதாவது சமாதானம் பேசி குறைக்க முடியுமா அல்லது லீகல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா நீங்க எப்படி 10% ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி அவன் பெரிய பிரச்சனை பண்றான். பட் கனடா மெக்சிகோ பெரிய பிரச்சனை இல்லை, நீ வரி போடு, உங்க மேல நாங்க வரி போடுறோம், ஆக மொத்தம் கவர்மெண்ட்டுகளுக்கு பணம் என்பது வந்துடும், மற்றபடி அந்த பொருட்களை வாங்குற கன்சியூமர் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி யாரு. ஸோ இப்போதைக்கு பார்க்க போனா இந்த கொலம்பியா நாடு ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த கனடா மெக்சிகோ பண்ற மாதிரி பண்ணிட்டா பெரிய பிரச்சனை இல்லை 2-3 வாரங்கள் கழித்து. ஆனா இந்த சைனா பண்ற மாதிரி எல்லா நாடுகளும் வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் போனாக்கா உலக அளவுல ட்ரேட் என்பது பாதிக்கப்பட்டு உலக அளவுல growth என்பது பாதிக்கப்பட்டு விடும். இந்த இடத்துல தாங்க இந்த கவர்மெண்ட்டை நம்ம உண்மையிலேயே பாராட்டித்தாங்க ஆகணும். அதாவது பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் பாராட்ட தான் செய்வாங்க. எப்படி அப்படின்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் டோட்டலாக ஜிஎஸ்டி அமல்படுத்தி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நல்லபடியாக உள்ளூர்ல இருந்தே வருமானம் வர மாதிரி, எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம பொழைக்கணும் அப்படின்ற மாதிரியே கூட இல்லாம உள்ளூர்ல இருந்தே நம்ம நாட்டு ரன் பண்றதுக்கு தேவையான ஜிஎஸ்டி மூலியமாக ஒரு செட்டப் செஞ்சு எத்தனை மெமிஸ் எவ்வளவு கிண்டல்கள் கேலிகள் இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி இப்ப அத இவ்வளவு நாள் கசப்பா ஒரு மருந்து சாப்பிட்டு இன்னைக்கு போய் நாம் எடுத்து பார்க்கல வரி விதிப்பு அப்படின்றது இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 12 வருஷத்துக்கு உண்டான பலன் அப்படின்றது இந்த வருஷத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இந்த சமயத்துல ஒரு லக் ஒன்று பாத்தீங்களா, இந்த அமெரிக்காக்காரன் யார் யார் மேலேயும் டேரிஃப் போடுறான், ஆனா இந்த இந்தியா மேல வரைக்கும் இப்போதைக்கு போடல. எவன் மேல போட்டதுக்கு நம்மளுடைய மார்க்கெட் இப்படி பணாலாகி இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறக்கி கிடக்குது. நாளைக்கு இவருடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்னத்தையாவது இந்தியா மேல ஏதாவது ஒரு டேரிஃப் பற்றி பேசினார்னா உண்மையிலேயே நம்மளுக்கு நம்ம மேல மறைமுகமா பேசியிருக்காப்ல. அதாவது பிரிக்ஸ் அப்படின்ற நாடுகள் மேல நாங்க வந்து கட்டணம் டேரிஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் இப்போ வரைக்கும் டைரக்டா இன்னும் வரல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்களா எத்தனை பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு இடம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடம் கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடி நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோம், நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி கீழே படுத்து கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடம் யோசிச்சு பார்த்தோம்னா மனசு என்பது வலிக்கும். இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எஸ்ஐபி மூலியமாக ஸ்டாக்குகளை அக்குமுலேட் பண்றது, அது மாதிரி ப்ளூ சிக் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்து அல்லது இண்டெக்ஸ்ல பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றதான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் அப்ரோச். இன்னைக்கு ஏன் நான் இந்த ஜிஎஸ்டியும் பட்ஜெட்டை பத்தி இன்னைக்கு ஓவரா பேசிட்டேன்னா எனக்கு ஒரே சந்தோஷம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐடி இல்லை அப்படின்றதுனால எனக்கு ஒரே சந்தோஷமாச்சு. நீங்க கேட்கலாம், ஏங்க அப்ப பழையபடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இப்படி ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனி எதிர்காலத்துல இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து இருந்தாலும் சரி அல்லது புதுசா யார் வந்தாலும் சரி ஒரு நல்ல அடிப்படை என்பது நம்ம இந்தியாவுக்கு கட்டமைக்கப்பட்டுருச்சு. நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு பழையபடி யாராவது 12 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயை குறைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி மேக்சிமம் இருக்காது. இனி புதுசா சில வருடங்கள் கழிச்சு எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இந்த 12 லட்சத்தை யாரும் குறைச்சு விட மாட்டாங்க. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஐடியை கடைசியில் இன்க்ரீஸ் பண்றது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சில கவர்மெண்ட் எல்லாம் நம்ம படிக்கிறோம் நியூஸ் பேப்பர்ல, திடீர்னு ஒரு இடத்துல என்னாச்சு, ஒரு மாநிலத்துல அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது லேட்டா போயிடுச்சு. அப்ப எப்படி குளறுபடி பண்ணி விடுறாங்க பாருங்க. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதும் சரி, இன்னைக்கு ஐடி ரிலீஃப் கொடுத்ததும் சரி, எப்பா சாமி உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நண்பர்களே, நிறைய பர்சனல் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால சில ஈவெண்ட்டுகள்லாம் போக வேண்டியதாக இருக்கிறதுனால என்னால் முடியல, பூரா நிறைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு நைட்டு, அதுக்கடுத்த நாள் நைட்டு, அதுக்கடுத்த நாள் 3 நாட்கள் நைட்டு மட்டும் போட முடியலாமா வீடியோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னைக்கு பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஒருத்தங்கூட ஏறல. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வரைக்கும் பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஒருத்தங்கூட இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வரல. செக்டரல் இண்டிசஸ்லயும் அதே கதை தான், எவனும் பெருசா ஏறி வரல. ஒரே ஒருத்தன் மட்டும் நல்லா உருப்படியா இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் மட்டும்தான். அப்படி கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல எந்த ஸ்டாக் இருக்கு, யார் இப்படி அந்த இண்டெக்ஸை மேல் நோக்கி தூக்கி விடுறாங்க அப்படின்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்றது இந்த வோல்டாஸ், வோல்ஃபோல் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்க தான் இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ். கட்டுனா சங்கர் சிமெண்ட் வச்சுதாயா கட்டணும் அப்படின்ற மாதிரி அழியாத பொருட்களை தயாரிக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள், நீடித்து உழைக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இன்னைக்கு
ஒரு மாதிரி மார்க்கெட்ல மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த ஐடி எக்ஸம்ஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா தான் இருக்கு. அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அந்த மைனர் கிட்ட ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் மைனர் சட்டையை போட்டுக்கிட்டு கடை வீதியில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்த மாதிரி நம்ம நிஃப்டி கிட்ட ஒண்ணுமே இல்லை. சமீபத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா எடுத்து பார்த்தா அவன் வித்துக்கிட்டே இருக்கான். பட்ஜெட் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே 6 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சவன் அந்த மைனர் கிட்ட ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அந்த மைனர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழிருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் மேலே ஏறி பட்ஜெட் அன்னைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது குறுகிய கால அளவில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா அப்பப்போ ஒரு சின்ன ரிலீஃப் ரேலி கொடுத்ததுன்னா வாழ்க்கை என்பது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஏற்கனவே ஒரு மோசமான ரெக்கார்ட், அதாவது 21 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி தொடர்ந்து 4 மாசமா இறங்கி இருந்தது. அதை போன மாசம் பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப 5வது மாதத்தினுடைய தொடக்க நாட்களிலேயும் இப்போதைக்கு மைனஸ்ல இருக்கா. ஒருவேளை இந்த பிப்ரவரியும் மைனஸ்ல முடிஞ்சு மார்ச்லயும் மைனஸ் முடிஞ்சதுன்னா 1994களில் எப்படி மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 7-8 மாசம் பக்கம் கீழே இறங்கினானோ அது மாதிரி ஒரு சாதனையை பண்ற மாதிரி ஆயிடும். நண்பர்கள், இந்த சமயத்தில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா எதுவுமே இல்லை. பெருசா இன்னைக்கு Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பங்குகளும் பெருசா சந்தோஷத்தை கொடுக்கல முதலீட்டாளர்களுக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் பங்களிப்பு செய்யறாங்க பணத்தை போட்டு. டிஐஸ் ஆகட்டும், எஃப்ஐஸ் ஆகட்டும், ரீட்டைல்ஸ் ஆகட்டும், ஹெச்என்ஐஸ், அல்ட்ரா ஹெச்என்ஐஸ், அந்த மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு குரூப் நம்ம கண்ணிலேயே பட மாட்டாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க, பேங்குக, இன்சூரன்ஸுக, பென்ஷன் ஃபண்டுக, இது பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு வரலினாலும் இந்த கிக்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகளும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி அப்படின்னு வச்சிருக்கான். அது ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னொருத்தர் பாருங்க, நியூ இந்தியா இன்சூரன்ஸ், அதே மாதிரி குரூப் தான். அவனு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 88,000 கோடி வச்சிருக்காங்க. இன்னொரு ஆள்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார் ஹெல்த் பாத்தீங்கன்னா அவங்களும் கொண்டே பணத்தை எங்கேயாவது கிட்டத்தட்ட 16,000 கோடி பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். முதல்ல வெறும் 500 கோடி, இப்ப 16,000 கோடின்னு இருக்கு. நம்மால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்ஐசி தனியான ஒரு ஆளாக கிட்டத்தட்ட 54 லட்சம் கோடி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டா காட்டுறாங்க. அது எங்க வேணாலும் இருக்கலாம். அப்ப நம்ம வந்து 70 லட்சம் கோடி அப்படின்றது எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் வேல்யூவா இருக்கு. அப்ப அவனுக்கு ஈக்குவலா வந்து நம்ம டிஐஸ் இப்பதான் பல வருடம் கழிச்சு நெருக்கி பிடிச்சு ஒரு 70 லட்சம் கோடி பக்கத்துல வந்திருக்காங்க, டெட்டு ஈக்குவிட்டி எல்லாம் சேர்த்து. ஆனா நம்மளுடைய எல்ஐசி தனியாளாக கிட்டத்தட்ட 54 லட்சம் கோடிய கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. அது எதுல வேணாலும் இருக்கலாம், பில்டிங்ஸ் இருக்கலாம், செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்ப ஷேர் மார்க்கெட் வளரணும், பயம் வரக்கூடாது அப்படின்னா அப்ப இவங்களை போன்ற ஆட்கள்லாம் பயங்கரமா வளரணும். சும்மா சின்ன அளவுல வளர்ந்தா பத்தாது. இங்க பாருங்க, 2022ல இருந்து பாருங்க 7,23,000 கோடிக்கு இவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க, பாலிசி பிடிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 15 லட்சம் 25 லட்சம் கோடி அந்த மாதிரி இவங்க போனாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய பயம் என்பது குறைஞ்சிரும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கறதுனால நம்ம இதை பத்தி, நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவுது, எவ்வளவு லட்சம் கோடிகள் அவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நோக்கு கிடைச்சிடுச்சு, நேக்கு கிடைக்கலை அப்படின்ற மாதிரி பட்ஜெட்ல எதுவுமே சொல்லினா அப்புறம் குட்டிக்காரனை அடிக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷமே வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவிச்சாங்க. அப்போ வந்து இந்த ரயில்வே துறை, பாதுகாப்பு துறை எல்லாம் பற்றி பெருசா எதுவும் பேசல, அலோகேஷன் பத்தி. அப்பவே ஒரு இடம் குப்புற அடிச்சு விழுந்தாங்க. இந்த ஆர்வினல் போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு 7% இறங்கியிருக்கேன். என்ன காரணம்னா பட்ஜெட்ல பெருசா இன்ஃபர்மேஷன் வரலையே, கேபெக்ஸ் இதுல எதுவும் பெருசா வரலையே அப்படின்ட்டு. இந்த சமயத்துல தான் உங்களுக்கு இன்னொரு இடம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இதே மாதிரி தான் ஒரு இடம் குப்புற அடிச்சு விழுந்தாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவிச்சாங்க. அப்பவும் இந்த மாதிரி எது நியூஸ்லன்னா குப்புறப்படுத்து விழுந்தான். இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. இனி எதிர்காலத்துல இது போன்ற HCL போன்ற பங்குகள் அவனும் ஒரு 6% இறங்கி தான் இருக்கு. அதே மாதிரி L&T இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி ஆக்சுவலா இன்னைக்கு பேசினாங்க. போன பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு தூணாக வச்சு அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனிஸும் சிலதெல்லாம் இறங்கியிருக்கு. இதுக்கு 2 முக்கிய காரணம், பட்ஜெட்ல பெருசா அறிவிப்புகள் வரல. இன்னொன்னு நம்மளுடைய ட்ரம்ப் பார்த்த வேலை தான். இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு குரூப் இருக்கு. ஒரு சிட்டுக்குருவி மேல ஒரு 10 நெல்லு மூட்டையை போட்டு மேல ஒரு 10 பேர் ஏறி உட்கார்ந்த மாதிரி
நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு டேட்டாவாக என்ன ஒரு டேட்டா அப்படின்னா ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட 87,000 கோடி அப்படின்றது கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் தொடர்ந்து 4 மாதம் இவங்க விற்று இருக்காங்க. அதனாலேயே நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து 4 மாதமாக இறங்கியிருக்கு. இப்போ வரலாறு காணாத அளவில் மறுபடியும் ஒரு மாதம் இறங்க போகுதா, இந்த பிப்ரவரி மாதம் இறங்க போகுதா, இல்லை அவங்க ஏதாவது பையிங் சைடு திரும்புவாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க தொடர்ந்து 4 மாதம் விற்றதுனால தோராயமாக கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் என்பது நிஃப்டி இறங்கியிருக்கு, ஒரு 10% வைங்களேன். அப்போ இன்னும் ஒரு 4 மாதம் விற்றாதான் நம்மளுடைய மார்க்கெட்டே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, பியர் மார்க்கெட் அப்படின்னு. நிஃப்டி ஒரு 20% கீழே போகும்பொழுது அப்படி வீக் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் தற்சமயத்துக்கு எப்படி பார்த்தாலும் நிஃப்டி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான் சமீபத்தினுடைய ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இங்கே தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்றதுக்கு கீழே ஒரு நல்ல சீப்பாக கிடைக்கும் போது வாங்கி ஃபேர் வேல்யூக்கு மேலே இருக்கும்போது நல்ல ஒரு லாபம் வரும்பொழுது விற்கணும் அப்படின்றதான் ஒரு ஜென்ரல் கான்செப்டாக ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் என்பது நல்லா கீழ் நோக்கி வரும் பொழுது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது கம்பெனிகள் ஏதாவது சீப்பாக கிடைக்குதா, ஃபேர் வேல்யூக்கு கீழே போகுதா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்க்குறதா ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளருக்கு அடையாளம். கடைசியாக ஒரு 3 முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட் என்பதே நல்ல குரோத்தாக இருக்கக்கூடிய கம்பெனியாக கண்டுபிடிச்சு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேரில் ஒரு செய்தி அப்படின்றது வருது. என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எய்ச்சர் மோட்டர் வந்து தன்னுடைய ஜனவரி சேல்ஸ் டேட்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அவனுடைய வளர்ச்சி பாருங்களேன், 350 சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டிகள் போன வருஷத்தினுடைய ஜனவரி இந்த வருஷத்தினுடைய ஜனவரி கம்பேர் பண்ணால் 17% வளர்ச்சி. அதே 350 சிசிக்கு மேலே எல்லாருமே கேட்பாங்க போல, அந்த காலத்தில் எங்களுக்கு ஸ்கூட்டர் தான் வரதட்சணை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் எங்களுக்கு பெரிய வண்டி புல்லட்டு தான் வேணும், மாப்பிள்ளை புல்லட்டில் தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரியல. அதில் 44% அப்படின்றது இன்க்ரீஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதாவது இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான தகவல். வெளிநாட்டுக்காரங்க நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு வந்து அப்படியே லவ் பண்ணுறாங்க, அருமை அப்படின்ற மாதிரி அதில் ஒரு 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தேதியில் ஏதாவது கவலை இருக்கா? கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா இப்போ கூட அந்த ஷேர் அப்படின்றது வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கு. இன்னுமே 2 செய்திகள் இருக்கு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோ கார்ப் அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சில செக்மெண்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸுமே வந்து போன வருஷம் ஜனவரி விட இப்போ இந்த வருஷம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் என்பதும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்து இன்னைக்கு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்னுடைய செய்தி வந்திருக்கு. ஆனால் இந்த ஷேரில் இன்னைக்கு பெருசாக அந்த செய்தியினுடைய தாக்கம் பெருசாக எடுபடல. அதனால் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து கொஞ்சோண்டு இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மொயில் அப்படின்ற ஷேர்லாம் வந்து ஆண்டவா எப்படியாவது எங்களை ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வாயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இது ஒரு காலத்துலலாம் 550 ரூபா வரைக்கும்லாம் இருந்த பங்கு தான். ஆனால் இப்போ பாவம் அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரி சோர்வாக இருக்காங்க, எப்படா அந்த பழைய ரேட் வரும்னு பாவம் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஷேரில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு வந்திருக்குன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இந்த செய்தி ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அவனுடைய Q3 ரிசல்ட்டு அடுத்தடுத்த வாரங்களில் வர்றது இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம் நாளை இரவு சந்திப்போம் நண்பர்களே. ரொம்ப நன்றி, வணக்கம்.